குரான் புஸ்தகத்தில் யோசேப்பு பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல் குரான் 12:35 முதல் 55 வரை. யூசுப் நபியுடன் 2 இளைஞர்கள் சிறைக்கு வந்தனர். சிறையில் யூசுப் நபியுடன் இருந்த ஒருவர் கூறினார், நான் மது திராட்சைகள் பிழிவது போன்று கனவு கண்டேன் என்று கூறினார். சிறையில் மற்றொருவர் கூறினார், என் தலையின் மீது ரொட்டியை சுமந்து செல்லும் நிலையில் அதிலிருந்து பறவைகள் உண்பதாக கனவு கண்டேன். அதன் விளக்கத்தை எங்களுக்கு அறிவிப்பீராக. நல்லோரில் ஒருவராக உம்மை காண்கிறோம் என்று கூறினார்கள். யூசுப் நபி அவர்களின் கனவுகளுக்கு விளக்கம் அளித்தார். உங்கள் இருவரில் ஒருவர் தங்கள் எஜமானுக்கு மது புகட்டுவார் என்று முதல் கனவுக்கு விளக்கம் அளித்தார். பின்பு 2ஆம் கனவிற்கு யூசுப் நபி விளக்கம் அளித்தார். மற்றொருவர் சிலுவையில் அறையப்பட்டு அவரது தலையை பறவைகள் தின்னும். நீங்கள் எதை பற்றி விளக்கம் கேட்டீர்களோ அந்த காரியம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று யூசுப் நபி கூறினார். அவ்விருவரில் யார் விடுதலை அடைவார் என யூசுப் நபி எண்ணினாரோ அவரிடம், உன் மன்னரிடம் என்னை பற்றி சொல்வாயாக என்று யூசுப் நபி கூறினார். ஆனால் அவர் தன் மன்னரிடம் யூசுப் நபி பற்றி சொல்வதை மறந்துவிட்டார். அவ்விருவரில் யார் விடுதலையானாரோ அவர் மன்னர் ஒரு கனவு கண்டார். அதாவது 7 மெலிந்த மாடுகள் 7 கொழுத்த மாடுகளை தின்பதாகவும் பசுமையான 7 கதிர்களையும் காய்ந்து போன 7 கதிர்களையும் கனவு காண்கிறார். பின்பு சபையோரே, என் கனவுக்கு விளக்கம் கூறக்கூடியவராக இருந்தால் என் கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று மன்னர் கூறினார். அவ்விருவரில் விடுதலை பெற்றவர் வெகு காலத்திற்கு பின்பு ஞாபகம் வந்து, அதன் விளக்கத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன், என்னை யூசுப்பிடம் அனுப்புங்கள் என்று கூறினார். அவர் சிறைக்கு சென்று யூசுப்பை சந்தித்தார். யூசுப் நபி மன்னரின் கனவுக்கு விளக்கம் அளித்தார். தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் விவசாயம் செய்வீர்கள். நீங்கள் உண்பதற்கு வேண்டிய சிறிதளவு தானியங்கள் தவிர நீங்கள் அறுவடை செய்த கதிர்களை சேமிப்பு கிடங்கில் சேர்த்து வைப்பீர்கள். பிறகு கடுமையான 7 பஞ்ச ஆண்டுகள் வரும். நீங்கள் முந்தைய 7 ஆண்டுகள் சேமித்த கதிர்களை அவை தின்றுவிடும். அதன் பின்னர் ஓராண்டு வரும். அதில் மக்களுக்கு மழை பொழிவு வரும். அதில் அவர்கள் பழச்சாறு பிழிவார்கள் என்று யூசுப் நபி கூறினார். கனவின் விளக்கத்தை கேட்ட மன்னர், யூசுப்பை என்னிடம் அழைத்து வாருங்கள், அவரை எனக்கான தனி அலுவலர் ஆக்கிக் கொள்ளுகிறேன் என்று மன்னர் கூறினார். யூசுப் நபி எகிப்திலே உயர்த்தப்பட்டார் என்ற குறிப்பு அல் குரான் 12:35 முதல் 55 வரை நீங்கள் பார்க்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல் குரான் 12:35 முதல் 55 வரை சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இச்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள யூசுப் நபி என்பவர் யோசேப்பை குறிக்கிறது.